ஹாய்ங்க வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சுடிதார் மெட்டீரியலில் டாப் வெட்ட போகிறோம். இது வந்து ஷாலு, இதுலேயே பேண்ட்டுக்கான துணியும் இருக்குது. இந்த மாதிரி மெட்டீரியலில் தைச்சி போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் டாப் மெட்டீரியல். இப்போ இதை தான் வெட்ட போகிறோம். இதுக்கு 2 மீட்டர் லைனிங் எடுத்திருக்கேன். இந்த லைனிங்கை 2ஆக மடித்து போட்டுக்கிறோம். ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுத்தையும் ஒன்றாவே போட்டு கட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் சைடில் 4ஆக இருக்குது. ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். அளவு துணியை வச்சு தான் வெட்ட போகிறோம். இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃபோல்டிங் சைடில் ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி 2ஆக மடித்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஈஸி மெத்தடில் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோலாம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்பப்போ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி கரெக்டாக சுருக்கெல்லாம் இல்லாமல் அழகாக இழுத்து வச்சுட்டு அங்கங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கில் பண்ணுறேன். 1/4 இன்ச்சு தள்ளி தள்ளி பண்ணிக்கோங்க. ஷோல்டர், ஹாம்கோல் சுற்றளவு. இப்போ இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு லூஸ் கேட்டிருக்காங்க. அதனால் கொஞ்சம் லூஸ் வச்சுட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஓப்பன் சைடு இதிலேருந்து 1 இன்ச்சு துணியை விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு தையலுக்கு இது துணி வேணும் இல்லையா, இடுப்பில் ஒரு 2 இன்ச்சோ இல்லை 1.5 இன்ச்சோ விட்டு இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிடலாம். இடுப்பு வரைக்கும் அந்த ஓப்பன் வரைக்கும் பண்ணால் போதும். இப்போ ஹாம்கோல் சுற்றளவு பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஹாம்கோல் சுற்றளவு வந்து அந்த தையல் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த தையல்லே கை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இணைச்சிக்கலாம். நம்ம மார்க் பண்ண அளவு எல்லாத்தையும் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்ச் டேப்பெல்லாம் எடுத்து அளவு போடுறத விட இந்த மாதிரி அளவு துணியை மேலே வச்சு கட் பண்ணுறது நல்லாயிருக்கும். என்ன ஒன்று, தைக்கிறதுக்கு துணியை விட்டுட்டு கட் பண்ணோம்னா கரெக்டாக வந்துடும். இப்போ இதில் அப்படியே கட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஹாம்கோல் வலை வந்து ஆழப்படுத்துறதுக்கு 2 துணியை மட்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணுறோம். 4ஐயும் சேர்த்து பண்ணக்கூடாது. 2 மட்டும் எடுத்து அந்த வரைஞ்சிருக்கிறத கட் பண்ணோம். இதில் வந்து கேன்வாஷ் வச்சு தைக்க போகிறேன். அதனால் வந்து நெக் அளவு வந்து நான் வெட்டல. அவ்வளோதான். பாருங்கள், லைனிங் முடிச்சாச்சு. இப்போ மெயின் துணியில் இந்த லைனிங்கை அப்படியே போட்டு கட் பண்ணிக்கலாம். அதுக்கு எவ்வளோ அளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மடித்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி மடித்து கரெக்டாக வச்சுட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி பார்ட்ரு கேட்டிருக்காங்க நெக்குக்கு. அதனால் இப்போ இதில் மீதி இருக்கிற பார்ட்ரு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பார்ட்ரு கைக்கும் வைக்கணும், கழுத்துக்கும் எடுக்கணும். கொஞ்சம் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த லைன்ஸ் வந்து கையில் இப்படி குறுக்கில் இருக்குது. குறுக்கில் வைக்காமல் நீட்டாக நேராக வர்ற மாதிரி வச்சோம்னா கை வந்து பார்க்குறதுக்கு ஒல்லியாக தெரியும். இந்த மாதிரி குறுக்கில் ரவுண்டாக வரும்போது கை வந்து குண்டாக தெரியும். அதனால் எப்போவுமே லைன்ஸ்லாம் வர்ற மாதிரி துணி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நேராக வர்ற மாதிரி துணியை போட்டுக்கலாம். இதையும் 4ஆக மடித்து போட்டுக்கிறேன்.
இப்போ கை அளவு வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு மேலே பண்ணுங்கள். கீழே 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு கேப் விட்டுருங்க. இப்போ சென்டரில் ஹாம்கோல் வளைவும் அதே மாதிரி வரைஞ்சிக்கலாம் கை வச்சு. இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மீதி இந்த துணி இருக்குது, இதை 2ஆக கட் பண்ணி கழுத்துக்கு கேன்வாஷ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், புரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். தேங்க்யூ.